ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் 10ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து போகலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா சிஷிர் கனல். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு 3 நாள் அஃபிஷியல் ட்ரிப் வந்திருக்காரு. ஸோ என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் அப்படின்னா, ஜூன் 5லேருந்து ஜூன் 7 வரைக்கும். ஓகேவா? ஸோ இவர் ஏன் திடீர்னு இந்தியாவுக்கு வரணுன்னா, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். ஸோ அதனால இவர் வந்து வந்திருக்கார். சரி, எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு வந்து பார்க்கலாமா? ஸோ இந்த 3 நாள் அஃபிஷியல் விசிட் வந்து எங்கே வந்திருக்காரு? நியூ டெல்லிக்கு வந்து வந்திருக்காரு. எதனால்? ஜெய்சங்கர் வந்து கூப்பிட்டதுனால. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ யார் கூட? ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூடயும், செக்ரட்டரி அட்வைசர் அஜித் டோவால் கூடயும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஒரு பயலேட்ரல் டாக் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு 2 பேருக்கு கூடயும். ஓகேவா? இதில் யார் யார் இருந்தால், செக்ரட்டரி அட்வைசர் அஜித் டோவால், ஜெய்சங்கர், அதுக்கப்புறமா நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் சிஷிர் கனல் 3 பேரும் வந்து ஒரு பயலேட்ரல் ரிலேஷன்ஷிப், இந்தியா நேபாள் 2 பேருக்கான பயலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பு, கனெக்டிவிட்டி, ட்ரேட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு யூபிஐ லிங்க் வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த 2 கீழே கூட அப்படின்னா, யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் இந்தியாவும் அண்ட் இந்தியாவோட யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸும் நேபாளோட நேஷ்னல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸும் கீழே வந்து ஒரு லிங்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின டாக் வந்து போயிருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஏன் இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் காண்டி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா, அவங்களோட என்பிஐ ஸ்கேன் பண்ணி நம்ம யூபிஐ வழியாக பே பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு எதுக்குன்னு ஸோ யார் யாருன்னு பார்த்துக்கலாம். டிஜிட்டல் பாஷினி கூட. ஸோ டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் டிஐபிடி. ஸோ இவங்க யார் வருவாங்க, எது கீழே வருவாங்க? மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருவாங்க. ஸோ அவங்களும் காட்மண்டு யூனிவர்சிட்டி, ஸோ நேபாளோட கேபிட்டலான காட்மண்ட், ஸோ அந்த காட்மண்டு யூனிவர்சிட்டி சென்டரும் 2 பேரும் சேர்ந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஓகே, அதுலேயும் இந்த காட்மண்டு யூனிவர்சிட்டியோட காட்மண்டு யூனிவர்சிட்டி எதுக்கு சென்டர் அப்படின்னா, காட்மண்டு யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு சென்டர். ஸோ அது என்ன அப்படின்னா, சென்டர் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்களும் இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷனும் தான் எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மல்டிலிங்குவல் டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 84 இந்தியா ஃபண்டட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிருக்கு. யாருக்கு அப்படின்னா, நேபாளுக்கு. ஸோ இது எப்போ உள்ள ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படின்னா, 2015 ஒரு நேபாளில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து வந்துச்சு. ஸோ அதில் வந்து 72 ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் 12 ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா வந்து நேபாளுக்கு வந்து ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கான ஹேண்ட் ஓவர் நடந்துச்சு. ஸோ மொத்தம் 84. ஸோ இதில் 72 வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், 12 வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஸோ 2015 அவங்கள எர்த்குவேக்கில் அவங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அது அப்படின்னா, அதெல்லாம் ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஹேண்ட் ஓவர் தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னது? ஒரு ஏர்க்ராஃப்ட் பேஸ்டு ஆஃபர். பார்த்துலாமா? ஸோ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸ்னூக்கோய் Su-57 ஏர்க்ராஃப்ட்டுக்கு. ஸோ இதில் என்ன கான்செப்ட், இதுக்குள்ளே பின்னாடி ஸ்டோரி, பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னொரு காலத்தில், அதாவது 2007 வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகேப்பா, நம்ம வந்து இந்த Sukhoi Su-57 ஏர்க்ராஃப்டை 2 பேரும் சேர்ந்து வந்து இதை வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஜெட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கேருந்து வந்துச்சு? இந்த Sukhoi 57லேருந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2007 ஜாயிண்ட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேப்பா? 2007 இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜாயிண்ட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வராங்க. எதுக்கு?
இந்த SU-57 இருக்குல்ல, ஸ்னூக்கோ SU-57. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்லீட் ஃபைட்டர் ஜெட்டை வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த திங் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சடனாக 2021 என்னாச்சு அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா அப்படின்னா காஸ்ட்டு, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரு, பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த திங்ஸில் நிறைய இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆகாமலே இருக்குன்னா அதை அப்படியே கையை விட்டுட்டாங்க. ஓகேப்பா இருக்கட்டும் அப்படி சொல்லி 2 பேரும் இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஸோ நம்ம திரும்ப அந்த ப்ராஜெக்டில் வந்து எடுக்கலாம், நம்ம வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனை பண்ணலாம், அதுவும் இந்தியாவிலே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் பிரசிடெண்ட்டான வால்டிமிர் புட்டின். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அட்வான்ஸ்டு சுகோய் SU-57 ஷீட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வந்து இந்தியாவுக்கு அந்த பழைய ஆஃபர் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனை எங்கேயே வச்சுக்கலாம், உங்கள் நாட்டிலே வச்சு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி வந்து ரஷ்யா வந்து சொல்லுது. இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன். ஓகேவா. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொன்னது யார், எங்கே வந்துச்சு அப்படின்னா சென்ட் பீட்டர்பர்க்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஃபோரமில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பீட்டர்பர்க்ஸ் ரஷ்யாவில் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி 2021 கைவிடப்பட்டதை வந்து இப்போ ரஷ்யா வந்து திரும்ப சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வாங்க நம்ம அதை திரும்ப வந்து அட்வான்ஸ்டான ஒரு ஷூக்கை SU-57 வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதோட ப்ரொடக்ஷனை கூட நம்ம இந்தியாவிலே வச்சுக்கலாமே அப்படி வந்து ரஷ்யா கூப்பிட்ருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சவுத் கொரியா பார்த்தலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா சவுத் கொரியாவில் புது பிரைம் மினிஸ்டர் வர போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ சவுத் கொரியாவோட இப்போதைக்கு இருக்க பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீ ஜாங்-முங். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக மினிஸ்டர் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்க, அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்க ஹாங் ஷியாங்-ஷூக்கை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிம் மின் ஷியோக். ஸோ அவங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இப்போது வந்து மினிஸ்டராக இருக்க ஹான் ஷியாங்-ஷூக் வந்து கூடிய விரைவிலேயே அடுத்த பிரைம் மினிஸ்டராக ஆக போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா இது நடந்ததுக்கப்புறம் சவுத் கொரியாவோட செகண்ட் உமன் பிரைம் மினிஸ்டராக யார் ஆவாங்க அப்படின்னா ஹான் ஷியாங்-ஷூக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரும் ஹான் தான். ஸோ அவங்க பேர் ஹான் மியாங்-ஷூக். ஸ்பெல்லிங் கூட ஒரே மாதிரி இருக்குது. இந்த எம்ஐக்கு பதிலாக எஸ்ஸை போட்டிங்க அப்படின்னா இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் பேர் வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து 2006 2007 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் பவ்யா போர்ட்டல் லான்ச். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பவ்யானா என்ன அப்படின்னா பாரத் அட்யோகிக் விகாஸ் யோஜனா. ஸோ இவனோட தீமே என்ன அப்படின்னா 100 பிளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்போக்குள்ளே 2026 2032. சரி, இதுக்கு மொத்தம் எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, 33,660 crores ஃபினான்ஷியல் லேஅவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே பண்ணது தான். ஸோ இதை யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு கீழே அப்படின்னா அண்டர் 5149 பார்ட்னர்ஷிப் மாடல் கீழே. ஸோ இதெல்லாமே முன்னாடியே பார்த்தது தான். ஸோ இப்போ இதில் என்ன புதுசாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஸோ யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பவ்யாக்கான போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ எங்கே வச்சு பண்ணார் அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு பண்ணார். ஸோ இதுதான் யூனிஃபைடான பவ்யா ரிலேட்டடான எல்லாத்துக்கும் யூனிஃபைடான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக பார்க்க போகுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து சமிஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் தான் நடக்க போகுது. டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் அப்ரைசல், எவாலுவேஷன், ரியல் டைம் ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே இந்த போர்ட்டல் வழியாக தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த போர்ட்டல். ஓகேவா. ஓகே.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ரேப்பிடோவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேயும் கைகோர்த்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரக்வீர் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்ண. ஸோ முதல்ல ரக்வீர் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ ரக்வீர் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமை வந்து ஏப்ரல் 2025 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. ஸோ இது வந்து ஒரு ரிவார்ட் பேஸ்டு இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட் விக்டிமாக வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதில் குறிப்பிட்ட ஆரம் வந்து கோல்டன் ஹார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா லாஸ் இல்லாமல் அவங்கள வந்து சீக்கிரம் காப்பாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி கோல்டன் ஹார்ஸ்குள்ளே ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் லீகலாக ப்ரொசீஜர் கன்சர்னோட ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த விக்டிமை வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ரன்வீர் ஸ்கீமோட ரிவார்டுக்கு எலிஜிபிள். ஸோ அப்படி ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ரிவார்ட் தராங்க அப்படின்னா கவர்மெண்ட் 25,000 ருபீஸை வந்து ரிவார்டாக தராங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரக்வீர் ஸ்கீம். ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே தான் இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரக்வீர் ஸ்கீமுக்கு ஸோ 2025 லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். தெரிய வச்சாதான் ஸோ அது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கன்சர்னில் இதெல்லாம் நம்ம பண்ணுமா நினைக்கிறவங்க கூட ஒரு ரிவார்ட் பேஸ்டில் உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கான ப்ரொமோஷன்ஸை எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் யார் கூட கைகோர்த்துருக்காங்கன்னா நம்ம ரேப்பிடோ கூட கைகோர்த்துருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த எம்ஐஓவை வந்து யார் சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேப்பிடோ சைட்லேருந்து ரேப்பிடோவோட ஃபவுண்டரான அரவிந்த் சங்கா வந்து சைன் பண்ணியிருக்காரு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே சார்பில் நிதின் கட்கரி ஸோ அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த இருக்கார் இல்லையா நிதின் கட்கரி. ஸோ இவர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ரன்வீர் ஸ்கீம் லான்ச் இன் நியூ டெல்லி. ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த கோல்டன் ஹார்ஸ் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா கிரிட்டிக்கலாக 60 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகணும். ஸோ இந்த லான்ச் அப்போ ஒரு 4 லட்சம் ரேப்பிடோ கேப்டன்ஸ் வந்து இந்த பிளட்ஜை எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது 4 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவும் மாறிடுச்சு. ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ லார்ஜஸ்ட் சிமுலேஷன் சேஃப்டி பிளட்ஜ். ஸோ 4 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு சேஃப்டிக்கான ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாங்கன்றப்போ ஸோ இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஃபார் மோர் தென் 40 lakh கேப்டன்ஸ் டுக் ரன்வீர் பிளட்ஜ் சைமல்டேனியஸ்லி அப்படின்றது தான் அந்த ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ இந்த 4 லட்சம் பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கனாலாம் இல்லை, 400+ சிட்டிஸ்லேருந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரன்வீர் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்துருச்சா? அவங்க கூட யார் சேர்ந்தா? ரேப்பிடோ. ஓகே, நான் வந்து இதை எப்படி கிரிட்டிக்கலாக ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுன்னா ஓகே ரோடில் ரேப்பிடோ இருக்குது, ஊபர் இருக்குன்னு என்னென்னமோ இருக்குது. ஸோ நம்ம ஏன் இது ரேப்பிடோ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ ரன்வீர் ஸ்கீம் அப்படின்னா யாருக்கோ அடிபட்டுருச்சு. ஸோ இதையும் நான் ஃபன்னியாக தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ரன்வீர் அப்படின்னா யார் அப்படின்னா வேகமாக ஓடுறான், வீருன்னு ரன் பண்ணிட்டு இருந்தவன் வீருன்னு கத்துறான், அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ ரன் வீர். ஸோ ஓடிட்டு இருந்தவங்க திடீர்னு கத்துனா என்ன, செம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்கள ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஸோ ரேப்பிடோ கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து மிஷன் மௌசாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா மிஷன் மௌசாம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வெதரை ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நேச்சர் கலாமிட்டிஸ் என்ன வந்தாலும் யார் பொறுப்பு? கவர்மெண்ட் பொறுப்பு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அப்போ வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நோ, அஃப்கோர்ஸ் நம்மளால் யாராலையும் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. ஸோ அதுதான் இந்த மிஷன் மௌசாமோடது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2024 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுச்சு. ஸோ இதோட திங்கே என்ன அப்படின்னா நிறைய அப்சர்வேட்டரிஸ் நெட்ஒர்க்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஐ, மிஷின் லேர்னிங், ஸோ இவங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஸோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் சீக்கிரமாக ப்ரிடிக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்க டாப்ளர் வெதர் ரேடாஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ இந்தியாவில் டாப்லர் வெதர் ரேடார்ஸ் 50 இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2024லேருந்து 2026க்குள்ளே 100 ரேடார்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம டேட்டாஸ் எடுத்து அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக ஃபார்காஸ்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத முதலே ஃபார்காஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே அந்த பிரச்சனை வரப்போகிற இடத்துல உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மிஷன் மௌசாம். அது வந்து 2024 வந்து லான்ச் பண்ணாங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ரைட். ஸோ இப்போ மிஷன் மௌசாம் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் ரேடார்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர். ஸோ இது எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா லக்னோவில், அதாவது உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் வந்து வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அப்படின்னா June 8, 2026. ஸோ இது யார்ப்பா லான்ச் பண்ணாங்கன்னா 2 பேர். ஸோ ஒருத்தர் வந்து ஜிதேந்திர சிங், இன்னொருத்தர் வந்து யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் யார்? யூபியோட சீஃப் மினிஸ்டர். ஜிதேந்திர சிங் யார்? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஃபார் மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவர் வந்து 2 இதை பார்த்துக்கிறாரு. ஒன்று வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து எர்த் சயின்ஸு. ஸோ 2யும் பார்த்துக்கிறாரு. அந்த மினிஸ்டரும் அவங்களோட சிஎம்மும் சேர்த்து வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சென்டர் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ரீஜியன்ஸ்க்கு எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லணும். ஓகேவா. சரி, இந்த ஆர்எம்சி ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர். ஸோ இவன் வந்து லக்னோவில் இருக்கான். இவன் வந்து எங்கேருந்து வந்தான் அப்படி சொன்னீங்க அப்படின்னா 1894 லக்னோவில் லக்னோ மெட்ராலஜிக்கல் அப்சர்வேட்டரின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அவன் தான் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து அவனை வந்து மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லக்னோ மெட்ராலஜிக்கல் சென்டர்லேருந்து ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டராக வந்து இவனை அப்கிரேட் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த மிஷன் மௌசாமில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ஆப்ரேஷ்னல் டாப்லர் வெதர் ரேடார்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 107 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 140 ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸை வந்து வச்சுருக்காங்க. 7 லைட்னிங் சென்சார்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு 11 ஏர்போர்ட்டுக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்க. ஸோ இந்தியாவில் இருக்க எங்கே இருக்குது DWR டாப்லர் வெதர் ரேடார்ஸ். ஸோ இவங்க வந்து 2014 இருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $20 INR ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டியை வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் இந்தியன் ருப்பீஸ்லேருந்து டைரெக்டாக US$ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த $US$ டு இந்தியன் ருப்பீஸ் ஸ்வாப் வந்து எதுக்கு அகென்ஸ்டாக மட்டும்தான் ஒர்க் பண்ணும்? $க்கு அகென்ஸ்டாக மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சரி, ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இதில் வந்து 2 ஸ்பெஷல் ஸ்வாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 2 ஸ்பெஷல் ஸ்வாப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் டெபாசிட்ஸில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் டெபாசிட்ஸில் வந்து இந்த ஸ்வாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். $, டு இந்தியன் ருப்பீஸ் ஸ்வாப். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா செகண்ட் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவர்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோவர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த ஸ்வாப் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. ஸோ டெபாசிட்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற திங்க் வந்து அதாவது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ் பேங்க். ஸோ இதில் உள்ள டெபாசிட்ஸ் வந்து இந்த ஸ்வாப் வந்து $க்கு மட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இதில் வந்து பேங்க் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஆர்பிஐ. ஸோ அதுக்கப்புறம் 2வது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். ஸோ இது வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஆவரேஜ் மெச்சூரிட்டி 3 years அண்ட் அபோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோவிங். ஸோ இது வந்து இது யார் கொடுத்தா அப்படின்னா ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸ். ஸோ இதோட மினிமம் மெச்சூரிட்டி இயர் 3 வருஷம். ஸோ 3 வருஷத்துக்குள்ளே இருக்க
திங்குக்கும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்க 2 திங்க்குமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கரன்சி ஸ்வாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, US டாலர் டு இந்தியன் கரன்சி ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் வந்து RBI வந்து கொண்டு வந்திருக்கு இந்தியாவோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். ஸோ இதை வந்து 2 இதாக கொண்டு வராங்க. ஒன்று வந்து ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட் பேங்க் டெபாசிட்ஸ்க்கும், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் அண்ட் ஓவர்சீஸ் கரன்சி பாரோவிங்க்கும். அதுக்கப்புறம் ஷஹாமதி ஃபவுண்டேஷன் அஸ் அன் SRO. சஹாமதின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஃபீஷியலாக சஹாமதியை வந்து ஒரு SRO அப்படின்னு வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ SRO அப்படின்னா என்ன அப்படின்னா, செல்ஃப் ரெகுலேட்ரி ஆர்கனைசேஷன். எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் த அக்கௌண்ட் அக்ரிகேட்டட் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க அக்கௌண்ட் அக்ரிகேட்டட் எக்கோசிஸ்டமில் ஷஹாமதி ஃபவுண்டேஷன் ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி லீட் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கண்ட்ரி கன்சிஸ்டன்ட் பேஸில் டிஜிட்டல் ஷேரிங் நெட்வொர்க்ஸ் கொடுத்து. ஸோ இதனோட விளக்கம் என்ன அப்படின்னா, RBI வந்து என்ன சொல்லிட்டாங்க, சஹமதி நீ ஒரு SROவாக இருந்துக்கடா தங்கம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போது சஹமதியால் என்னெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க்ஸாக கொண்டு வர முடியும். இண்டஸ்ட்ரி லீட் கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை சஹமதியால் வந்து கொண்டு வர முடியும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அக்கௌண்ட் அக்ரிகேட்டட், ஃபின்டெக் ஃபிர்ம்ஸ், அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கீழே கொலாபரேஷனை வந்து இவங்களால் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, RBIக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவை செக்யூர்டாக ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் திங். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ரேபிட்லி எக்ஸ்பேண்டிங் ஓப்பன் பேங்க் ஃப்ரேம் ஒர்க்கில் இவங்களோட கன்சியூமரோட டேட்டாவை இவங்க வந்து ப்ரைவசியாக வந்து சேஃப்கார்ட் பண்ணிப்போங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் RBIயோட கவர்னர் ரீஅப்பாயின்மெண்ட் பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னா, RBIயோட டெபுட்டி கவர்னர் ஆஃப் RBI யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிநாத ஜானகிராமன். ஸோ இவர் தான் என்னவா இருக்கார் அப்படின்னா, இப்போதைக்கு டெபுட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். ஸோ இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தம்பி நீ அடுத்த 2 வருஷத்துக்கு நீயே இருந்துக்கப்பா அப்படி சொல்லிட்டு இவரை மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த 2 இயர்ஸ்க்கு. ஸோ இது வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா, June 26, 2026 எஃபெக்டிவ். ஸோ இதை எங்கே வச்சு சொன்னாங்க அப்படின்னா, மும்பையில் வச்சு சொன்னாங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து ஃபின்ச். ஸோ அவங்களோட ரேட்டிங் தான் ஃபிட்ச் ரேட்டிங். ஸோ ஃபிட்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட June 2026 குளோபல் எக்கனாமிக் அவுட்லுக் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி இந்தியாவோட ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து எவ்வளவா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.7% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து 6.7% இருக்குன்னாங்க. இப்போ ஐயோ அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஒரு 30 பாயிண்ட்டை குறைச்சிக்கோ. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 27க்கான இந்தியாவோட ஜிடிபி 6.4% தான் இருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க, 6.7% இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை இப்போதைக்கு 6.4% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதானி போர்ட்ஸோட ஒரு கான்ட்ராக்ட். ஸோ அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அர்ஜென்டினாவோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அர்ஜென்டினாவோட ஃபஸ்ட்டு LNG எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, US டாலர் படி $70 மில்லியன் வந்து
இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதானி போர்ட் வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே சவுத் அமெரிக்காவுக்குள்ளே கால் வைக்கிறது. ஓகேவா? சவுத் அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் எந்த டீமுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதானி ஹார்பர் இன்டர்நேஷ்னல் ஃப்ரீ ஜோன் கம்பெனிக்கு வந்து இதை கொடுக்க போகிறாங்க. FZCO. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி ஹார்பர் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் அதானி கார்பன் இன்டர்நேஷ்னல் ஃப்ரீ ஜோன் கம்பெனிக்கு வந்து 51% ஆஃப் தி ரைட்ஸும். ஸோ அதுக்கப்புறம் அர்ஜென்டினா பேஸ்டு மெரிடியன் குரூப், ஸோ அவங்க தான் இதில் வந்து பார்ட்னராக ஆக்ட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து 49% வந்துருக்கும். ஸோ யாரும் FZCOவும் அதுக்கப்புறம் அர்ஜென்டினாவோட MG மெரிடியன் குரூப் தான் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்களுக்கு வந்து 49% ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிப்ரி ரிப்போர்ட். ஸோ சிப்ரி அப்படின்னா ஷால்காம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இவங்களோட ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் எதுக்கு? 2026க்கான இயர் புக். ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து 2025 பற்றின டேட்டாவை சொல்லணும். ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வேர்ல்ட்லையே 5வது டாப் 5th மிலிட்ரி ஸ்பெண்டராக இருக்குது. ஸோ மிலிட்ரிக்காண்டி செலவு பண்ணுற காசில் வேர்ல்டு லெவலில் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியா வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு US$ படி 92.1 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அதாவது இதுக்கு முந்தின வருஷம் அதாவது 2025 பற்றின ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ 2024 கம்பேர் பண்ணுறப்போ 8.9% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வார்ஹெட் வந்து 180 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 190 நியூக்ளியர் வார்ஹெட்ஸாக வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டில் வழக்கம் போல் டாப்பில் இருக்கிறது இந்த ரேங்கிங் பார்த்தலாமா? 1 2 3 4 5 பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது USA தான். ஸோ அவங்க ஆர்மிக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுல USA எவ்வளோ இருக்குது? டாப்பில் இருக்குது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம்? $954 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 336 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ரஷ்யா வந்து 190 பில்லியன். ஃபோர்த் பிளேஸை பற்றி நமக்கு சொல்லலை. சரி, இந்த ஃபோர்த்தை டீல் விட்ருங்க. ஸோ 5th பிளேஸில் யார் இருக்குது அப்படின்னா இந்தியா இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன? மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில். ஸோ இதே இது வந்து நியூக்ளியர் வார்ஹெட் வச்சுருக்க நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குது? 190 இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வச்சு ரேங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா USA வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா, ஸோ அதுக்கப்புறம் UK, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா அண்ட் இஸ்ரேல். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் எத்தப்பா வச்சுருக்கீங்க நியூக்ளியர் வார்ஹெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொத்தம் 12,187 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். ஸோ வேர்ல்டில் மொத்தம் எத்தனை நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது? 12,187. ஸோ இதெல்லாம் இவங்கள்ட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு USA, அதுக்கப்புறம் ரஷ்யா, UK, ஃப்ரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா அண்ட் இஸ்ரேல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இனாகுரேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப் இது வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போதைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 4லேருந்து 8 வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் இந்தியா தான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் ஹோஸ்ட் கண்ட்ரியும் கூட நம்ம தான் நடத்துகிறோம். நம்மளே வந்து ஃபஸ்ட் பொசிஷனை வந்து ரேங்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப்பில் வந்து ரேங்க் 1 கோஸ் டு இந்தியா, ரேங்க் 2 ஜப்பான், ரேங்க் 3 அர்ஜென்டினா. ஸோ இந்தியா வந்து 114 மெடல் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்தியா எத்தனை மெடல் வாங்கியிருக்கு? 114 மெடல். ஸோ இதில் வந்து 102 கோல்டு, 9 சில்வரு, ஸோ 102 கோல்டு, 9 சில்வரு, 3 ப்ரான்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ ஜப்பான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இவங்க வந்து மொத்தமே 11 மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் 102 தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ எத்தனை அப்படின்னா ஒரு 3 கோல்டு,
அப்புறம் 3 சில்வர், 5 பிரான்ஸு. ஓகேவா? ஃபைனலி அர்ஜென்டினா. அர்ஜென்டினா எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 கோல்டு, அதுக்கப்புறம் 3 சில்வர். ஸோ மொத்தமாக 5 மெடல். ஸோ இதுதான் ரேங்கிங். ஸோ ஜப்பான் 11, அர்ஜென்டினா 5, இந்தியா 102. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப்போட மாஸ்காட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீர் த லயன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வந்து நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்துச்சு? அஃப்கோர்ஸ் மொனாக்கோவில் தான் நடந்திருக்கும். ஸோ மொனாக்கோவில் சர்க்யூட் டி மொனாக்கோ மோன்டி கார்லோ அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியன் ஃபார்முலா 1 டிரைவர். அவர் பேர் என்ன அப்படின்னா 19 வயசு தான் அந்த பையனுக்கு. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரியா கிமி ஆண்டோனெலி. ஸோ இவர் தான் வந்து இந்த சீசனோட விக்டரியை வந்து வின் பண்ணியிருக்காரு. மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் யார் வின் பண்ணிக்கா? ஆண்ட்ரியா கிம் ஆண்டோனெலி. ஸோ இவர் வந்து 19 வயசான இட்டாலியன். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யங்கஸ்டாக மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் வின்னர் ஹிஸ்ட்ரியிலே, அதாவது மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸோட வின்னர் ஹிஸ்ட்ரியிலேயே யங்கஸ்டாக யார் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் தான். ஸோ எத்தனை வயசு? 19 வயசு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த 2026ஓட F1 சீசனில் வந்து இது அவரோட 15வது வெற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன வின் பண்ணியிருக்காரு? சைனாவில், ஜப்பானில், மியாமியில், கனடாவில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இது வந்து 5வது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஏஷியாவோட ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவிதா ஸ்ரீபாஸ்கர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப், ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் உமன்ஸ் பார்ட்டில். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இதுவும் ஒரு 19 வயசு குழந்தை தான். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் மங்கோலியாவில் உலன்பட்டார் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து இவங்க வந்து போய் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ ஜூன் 8 என்ன டே அப்படின்னா வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே. ஸோ இன்னைக்கு ஜூன் 8. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 9 என்ன அப்படின்னா வேர்ல்டு அக்ரிடியேஷன் டே. ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு அக்ரிடியேஷன் டேயோட தீம் வந்து என்ன அப்படின்னா இன்னோவேஷன், ட்ரஸ்ட், ஸ்டெபிலிட்டி, த பவர் ஆஃப் அக்ரிடியேஷன் தான். ஸோ இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2007 வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிடியேஷன் ஃபோரம் IAF வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு அக்ரிடியேஷன்றது எவ்வளோ முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோ ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ எப்படி அவங்க குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பேசுகிறது தான். ஸோ அதுக்கான அவேர்னஸை கொண்டு வர்றது தான் இந்த வேர்ல்டு அக்ரிடியேஷன் டே. ஸோ அவ்வளோதான் guys இன்னைக்கு கரண்ட் அஃபயர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் பார்த்துருங்க. ஓகேவா? பாய் guys, தேங்க்யூ.